ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நான் கூட்டு வைக்க போகிறேன். ஒரு சட்டியில் தண்ணி வைங்க, கடலைப்பருப்பு தேவையான அளவு போடுங்க, வெங்காயம் போடுங்க, வெங்காயம் தக்காளி போடுங்க, என்னென்ன பொருள் கட் பண்ணி வச்சோம் ஒன்று ஒன்றா போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் தக்காளி இது கூட நான் மீல் மேக்கர் கொட்டுறேன். நான் மீல் மேக்கர் கொட்டுறேன், கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பொடிசு நல்லா கலந்து போடுறேன். சரிங்களா? போட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த உருளைக்கிழங்கு அதில் அள்ளி போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் தேவையானாலும் மிளகாத்தூளுக்கு தேவையானாலும் மஞ்சத்தூள் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். சரிங்களா? மூடி வச்சு நம்ம அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டேன். இப்போ நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நான் மூடிடுறேன். சரிங்களா? மூடிட்டு நம்ம 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் தேங்காய்க்கு ரெடி பண்ணிவிடுவோம். 2 நாளாக வீடியோ போடல ஒன்றும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் வீடியோ போட்டேன், வரவே இல்லை, அதனால தான் விட்டேன். இஞ்சி பூண்டு தேங்காய் பத்தை உடச்சிக்கல்ல மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. இதுக்கு பேர் கூட்டுங்க. சரிங்களா? இது உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கூட்டு. சரிங்களா? அதை அரைச்சி வச்சுட்டா நான் இந்த பக்கம் நான் தாளிச்சிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். தாளித்து இதில் தூக்கி கொட்டிடலாம். சரிங்களா? பாருங்கள், கடலைப்பருப்புலாம் வெந்துருச்சு. போதுமான அளவு தான் இது. நம்ம இதை தூக்கி ஊற்றிக்கலாம். எண்ணெயை தாளிச்சதை தூக்கி ஊற்றிட்டு இன்றைக்கி என் பொண்ணு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி சப்பாத்தியும் இந்த கூட்டும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுதான் இன்றைக்கி கட்டிகிட்டு போனால். டிஃபனுக்கும் இதே தான். பாருங்கள், இந்த அரைச்சி வச்சதை தூக்கி அதில் கொட்டிடுங்க. உடச்சிக்கல்ல தேங்காய் சோம்பு இஞ்சி பூண்டு உப்பு தேவையான அளவு போடுங்க. போட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் இது கட்டியாக வைங்க. கொஞ்சம் சப்பாத்திக்கு இல்லை, அதனால் கொஞ்சம் கட்டியாக வைக்கலாம். தண்ணி தேவையான அளவு போட்டு மூடி வச்சுருங்க. இது கட்டியாகிடும். ஏன்னா நம்ம உடச்சிக்கல்ல நிறைய போட்டிருக்கோம்ல, நல்லா கொதிக்க நல்லா கொலன்னு ஆகிடும். அப்படி நல்லாயிருக்கும் சப்பாத்தி கிரேவி மாதிரி. சரிங்களா? பாருங்கள், சப்பாத்திக்கு நான் மாவு பேசுகிறேன். தேவையான அளவு நெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தான் செய்கிறேன் நான். இப்போ காலையிலே செய்ய முடியாது சொல்லிட்டு கடைன்னு கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், போட்டு கொஞ்சம் மாவு தேவையான அளவு போடுங்க. நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பேன் கோதுமை மாவு. கொண்டைக்கடலை போட்டு அரைச்சிடுவேன் மாவு. சரிங்களா? போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. புதினா போட்டு நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது குருமா ரெடி ஆகிடும். சரிங்களா? இது பாருங்கள், மாவு உருட்டு தட்டி வச்சுருக்கேன். இனி 6 சப்பாத்தி தான் நான் சுடுறேன். மற்றதெல்லாம் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், அவளுக்கு காலையிலைக்கு 3, மதியானத்துக்கு 3 வச்சுருக்கேன். மதியானத்துக்கு மட்டும் தனியாக கூட்டு வச்சுறேன், காலையில் மட்டும் அதிலே கூட்டு வச்சுறேன். ஏன்னா உடனே சாப்பிட்ருவா ட்ரெயினில் போனோன்னா. இது மதியானம் சாப்பிட்ணுன்னு கெட்டு போயிடும்ல. அதனால் இன்றைக்கி இவ்வளோ தான்.